அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு தஆலா அருள்மறையாம் திருமறையிலே தொழுகையை பற்றி உண்டான செய்திகளை அதிகமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய அவசியத்தை, அதனுடைய பலாபலனை பற்றி அல்லாஹ் நம்மவர்களுக்கு அருள்மறையாம் திருமறையிலே அதிகமாக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் தொழுகையினுடைய மேன்மை குறித்தும் அதனுடைய முக்கியத்துவம் அவசியத்தை குறித்து எல்லாம் நமக்கு மத்தியிலே அதிகமாக சொல்லி காட்டியும் அந்த தொழுகையை தங்களது வாழ்க்கையில் நியமமாக கடைபிடித்து வாழ்ந்து காட்டியும் சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதன் அடிப்படையில் வல்ல ரஹ்மான் அருள்மறையாம் திருமறையிலே தொழுகை பற்றி எவ்வாறு சொல்லி காட்டியிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான், வஅமுர அஹ்லக பிஸ்ஸலாத்தி என்பதாக சொல்லி காட்டுகின்றான். நபியே, உமது குடும்பத்தாரை தொழுகும்படி ஏவுவீராக, உமது குடும்பத்தாரை தொழுகும்படி ஏவுவீராக என்பதாக நபியை பார்த்து வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து சொல்கின்றான், அதில் நீர் நேமமாக இருப்பீராக. உம்மிடத்தில் உணவை நாம் கேட்கவில்லை, உமக்கு உணவை நாமே தருகின்றோம் என்பதாக இவ்வாறு வல்ல ரஹ்மான் நபியை பார்த்து சொல்லி காட்டுகின்றான். உமது குடும்பத்தில் உள்ளவர்களை தொழுகும்படி ஏவுவீராக, அந்த தொழுகையை நீரும் நேமமாக தொழுது வருவீராக. உம்மிடத்தில் உணவை கேட்கவில்லை, நாமே உமக்கு உணவளிக்கின்றோம் என்பதாக வல்ல ரஹ்மான் இவ்வாறு நபியை பார்த்து சொல்லி காட்டுகின்றான் என்பதாக நாம் பார்க்கின்றோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் தொழுக வந்து விட்டோம், நாம் தொழுகையாளியாக இருக்கின்றோம். நமது வீட்டில் உள்ளவர்கள், நமது இல்லத்தில் உள்ளவர்கள் தொழுகையாளியாக இருக்கின்றார்களா என்பது பார்ப்பது நமது மீது கடமையாக இருக்கின்றது. அவர்களை தொழுகும்படி ஏவுவது நம்மின் மீது கடமையாக இருக்கின்றது என்ற செய்தியை வல்ல ரஹ்மான் இங்கு அருள்மறையாம் திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றார். நபியை பார்த்து சொல்வது போன்று நமக்கு சொல்லி காட்டுகின்றார். உமது குடும்பத்தில் உள்ளவர்களை தொழுகும்படி ஏவுவீராக என்பதாக சொல்லி காட்டுகின்றார். எனவே அன்புக்கினியவர்களே, நாமும் தொழுக வேண்டும். நம்மை சார்ந்தவர்களையும் தொழுகும்படி ஏவக்கூடியவர்களாக, தொழுகையாளிகளாக ஆக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற செய்தியைதான் இந்த அருள்மறையாம் திருமறை நமக்கு உணர்த்துகின்றது என்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட அந்த தொழுகையை பேணுதலாக நேமமாக கடைபிடித்து வரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பேணுதல் என்று சொன்னால் அன்புக்கினியவர்களே, தொழுகின்றோம் என்று சொன்னால் தொழுகையில் தான் சிந்தனை இருக்க வேண்டும். நமது சிந்தனை முழுவதும் தொழுகையில் தான் இருக்க வேண்டுமே தவிர அங்கும் இங்கும் நமது எண்ணங்கள் அலையவிடக்கூடாது என்பதை தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. நமது முன்னோர்கள் அப்படித்தான் தொழுகையை கடைபிடித்து பேணுதலாக தொழுது வந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். கைபர் போரின் போது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு முதுகிலே ஒரு அம்பு பட்டு விட்டது. அம்பு முதுகிலே இருக்கின்றது. போர் முடிந்ததும் தோழர்களெல்லாம் அம்பை பிடுங்க முனைகின்றார்கள். ஆனால் அவர்களால் பிடுங்க முடியவில்லை. காரணம், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வலியால் கத்துகின்றார்கள். என்னை விட்டு விடுங்கள், அந்த அம்பை பிடுங்காதீர்கள் என்பதாக கத்துகின்றார்கள். காரணம், அந்த அளவுக்கு வலியின் வேதனை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அன்புக்கினியவர்களை அவர்களே சொல்கின்றார்கள், நான் தொழுகையில் நின்று விடுகின்றேன், நீங்கள் பிடுங்கி பாருங்கள் என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஒளி செய்துவிட்டு தொழுகையில் நிற்கின்றார்கள். தொழுதார்கள். தொழுது முடித்து விட்டு நண்பர்களிடத்தில் கேட்டார்கள், அம்பை பிடுங்கி விட்டீர்களா என்பதாக. அன்புக்கினியவர்களே, அவர்கள் தொழுகையில் இருந்ததும் அம்பை பிடுங்கப்பட்டு விட்டது. அந்த அம்பு பிடுங்கியது கூட அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களது தொழுகையில் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக, தொழுகையில் பேணுதலாக நிற்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகை அல்லாத சமயத்தில் அவர்களது மேனியில் இருக்கக்கூடிய அம்பை பிடுங்க முடியவில்லை, வலியால் கத்துகின்றார்கள்.
ஆனால் தொழுகையில் இருக்கின்ற பொழுது பிடுங்கியது கூட தெரியாத அளவுக்கு அவர்கள் தொழுதிருக்கின்றார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பேணுதலாக தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தோழர்களோடு ஒரு பிரயாணம் செய்தார்கள். இரவு நேரம் ஒரு இடத்தில் தங்க வேண்டும். தங்குகின்றார்கள். தங்கக்கூடிய அந்த வேளையில் இப்பொழுது நமது கூட்டத்திற்கு இந்த கூட்டத்திற்கு இரவு முழுவதும் காவலாளியாக இருப்பது யார், காவல் புரிவது யார் என்பதாக கேட்கின்றார்கள். அங்கு சொல்லப்படுகின்றது அன்சாரியை சேர்ந்த ஒரு சஹாபியும் மக்காவாசியை சேர்ந்த ஒரு சஹாபியும் எழுந்து சொன்னார்கள், நாங்கள் இருவரும் காவல் காக்கின்றோம் என்பதாக. பெருமானார் ஏற்றுக்கொண்டார்கள். இருவரும் காவல் புரிகின்றார்கள். இருவரும் காவல் புரிகின்றார்கள். மதினாவாசி சொல்கின்றார், மதினாவாசி சொல்கின்றார், மக்காவாசியை பார்த்து சொல்கின்றார், இருவரும் நாம் கண் விழிப்போமையானால் இருவரும் அசந்து விடுவோம், இருவரும் அசந்து விடுவோம். எனவே முறை வைத்து கொள்ளுவோம். முதலிலே நான் காவல் புரிகின்றேன், நீ சற்று நேரம் தூங்கு, பிறகு நீ காவல் புரி, நான் சற்று நேரம் உறங்குகின்றேன் என்பதாக இருவரும் முறை வைத்து கொண்டார்கள். அன்சாரியை சேர்ந்த சஹாபி அன்புக்கினியவர்களை காவல் புரிகின்றார். இரவு நேரத்தில் அவர்களது கூட்டத்தார்களை எந்த ஒரு எதிரிகளும் தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக காவல் புரிகின்றார். அவ்வாறு காவல் புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் எண்ணுகின்றார், இப்படியே நாம் உட்கார்ந்திருப்போமையானால் நமக்கும் அசதி வந்துவிடும், நாமும் தூங்கி விடுவோம், ஏதேனும் வேலையில் ஈடுபட்டால் தூக்கம் வராது என்பதாக எண்ணி என்ன செய்யலாம் என்பதாக யோசித்து சரி தொழுகையில் நின்று விடுவோம் என்பதாக தொழுகையில் நிற்கின்றார். தொழுகையில் நிற்கின்றார். அன்புக்கினியவர்களே, தொழுகையை தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருக்கின்றார். முதல் ரக்காயத்து முடித்து விட்டார். இரண்டாவது ரக்காயத்தை தொழுது கொண்டிருக்கின்றார். அன்புக்கினியவர்களை எதிரே ஒரு அம்பை விடுகின்றார். அந்த அம்பு அவர்களது மேனியில் படுகின்றது. இரண்டாவது ஒரு அம்பை விடுகின்றார். அவர்கள் மேனியில் பட்டு இரத்தம் அடைந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். எந்த சலசலப்பும் இல்லாமல் தொழுகையை முடித்துவிட்டு அருகில் இருந்த மக்காவாசியை எழுப்புகின்றார்கள். எதிரி வந்து விட்டார்கள் என்பதாக அவர்களை எழுப்பப்படுகின்றது. அவர்கள் எழுந்து கேட்டார்கள், அம்பு மேனிலில் பட்டிருக்கின்றது, முதல் அம்பு பட்டிருக்கின்ற பொழுது என்னை எழுப்பியிருக்கலாமா என்பதாக கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் தொழுகையை விடுவது எனக்கு மனம் இல்லாமல் இருந்தது என்பதாக சொன்னார்கள். பாதியிலேயே தொழுகையை விடுவது எனக்கு மனம் இல்லாமல் இருந்தது, ஆகையால் தான் தொழுகையை பூர்த்தி செய்துவிட்டு உம்மை நான் எழுப்பினேன் என்பதாக அந்த மதினாவாசி சொல்லி காட்டினார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அன்புக்கினியவர்களே, நஃபிலான வணக்கம்தான். ஆனால் அவள் தொழுகையை விட்டிருக்கலாம், ஆனால் தொழுகையை விடுவதற்கு எனக்கு மனமில்லை என்பதாக சொல்லியிருக்கின்றார். தொழுகையை பரிபூர்ணமாக நிறைவேற்றி விட்டுதான் உன்னை எழுப்ப வேண்டும் என்ற எண்ணம் எனது உள்ளத்தில் இருந்தது, அதை நிறைவேற்றினேன் என்பதாக அந்த சஹாபி சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு தொழுகையை பேணுதலாக தொழக்கூடியவர்களாக நமது முன்னோர்கள் இருந்திருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிதான் எல்லா சஹாபா பெருமக்களும் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொழுகையை பேணுதலாக தொழுது வரக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கினியவர்கள் அப்படிப்பட்ட அந்த தொழுகையை நாமும் நேமமாக தொழுது பலனுள்ளதாக தொழுது அன்புக்கினியவர்களை பேணுதலாக தொழுது வல்ல ரஹ்மானிடத்தில் அதற்குண்டான கூலியை கொஞ்சமும் குறைவில்லாமல் நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் கொடுத்தரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு